ஆழிபோல் மின்னி வலம் புரிபோல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றா அப்படின்னா, போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோன்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல வருணன், அதாவது ரெயின் காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், வருணதேவனை பிரார்த்தனை பண்றா. மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் புக்கு புகழ்ந்து கொடார் தேரி. இந்த ரெண்டு லைன்ல ஆண்டாள் முழு வாட்டர் சைக்கிளையும் சொல்றா. நம்ம எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன் படிப்போமே, அது மாதிரி ஆழியுள் புக்கு, ஆழி அப்படின்னா சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே ஜலத்தை எடுத்து அந்த மேகங்கள்ல தங்க வச்சு புகழ்ந்து கொடார் தேரி, அதை மழையா வருஷி எங்க ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த பகவானோட உருவம் எப்படி கருத்து இருக்குமோ அது போல கருத்த மேகங்கள் வேண்டும், உருவம் போல் மெய்கருத்து. பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. பாழியன் தோளுடைய அழகான தோளுடைய அந்த பத்மநாபன் எவருடைய நாபிக்கமலத்துல தாமரை இருக்கோ